அசனம் என்றால் என்ன? முழுமையான விளக்கம். அன்புக்குரியவர்களே, அசனம் என்றால் உணவு, சாப்பாடு, போஜனம் என்பதை குறிக்கும் வார்த்தைதான். இது தவறான சொல் அல்ல. ஆனால் அவற்றை எங்கே, எப்படி, எதற்காக பயன்படுத்துகிறோம் என்பது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இந்த வார்த்தை பரிசுத்த வேதாகமத்தில் 2 இடங்களில் 3 வசனங்களில் காணப்படுகிறது. 2 சாமுவேல் 9:11-13 மற்றும் 2 சாமுவேல் 12:21 சொல்லப்பட்டிருக்கிறது. 2 சாமுவேல் 9:13 இது ராஜாவின் பந்தி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ராஜாவின் பந்தி என்பது கொழுத்ததை அடித்து கொழுமையானவைகள் நிறைந்தது, மகிழ்ச்சியோடு கொண்டாடப்படும் விருந்து என்பதில் சந்தேகமில்லை. இதைத்தான் அசனம் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கிறது. 1 சாமுவேல் 25:36 கர்மேல் பர்வதத்தில் நாப்பால் ஆடு மயிறு கத்திருக்கிற இடத்தில் நடந்த விருந்து ராஜ விருந்துக்கு ஒப்பான விருந்து அங்கே நடந்தது என்றும், நாப்பால் குடித்து வெறித்திருந்தான் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சபையில் நடைபெறுகிற விருந்து காரியங்களில் இந்த பெயரை பயன்படுத்துவது தவறு அல்ல. ஆனால் எந்த விருந்துக்கு அதாவது அசனம் என்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறோம் என்பது கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். ஏனென்றால் சபையில் நடக்கிற விருந்து எல்லாம் ஒரே நோக்கத்தோடு செய்யப்படுகின்றவை அல்ல. அதிலும் தவ காலம் என்று, கஸ்தி நாட்கள் என்றும் சொல்லப்படுகிற உபவாச நாட்களின் நிறைவில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாம் பாடுபடுவதற்கு முன் தம்முடைய சீஷர்களோடு அனுசரித்த பஸ்கா விருந்துக்கு அடையாளமாக நடத்தப்படுகிற பெரிய விருந்தில் இந்த அசனம் என்கிற வார்த்தை பயன்படுத்த முடியாது, பயன்படுத்தவும் கூடாது. ஏனென்றால் பஸ்கா என்பது எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட இஸ்ரவேல் ஜனங்கள் அனுசரிக்கும்படியா தேவனாய் கர்த்தரால் அவர்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட பண்டிகை. புசிப்பும் குடிப்பும் இதன் நோக்கம் அல்ல. அடிமைத்தனத்திலிருந்து தங்களை கர்த்தர் இந்த நாளில் விடுதலையாக்கினார் என்பதை தாங்களும் தங்கள் பின்வரும் தங்கள் சந்ததியாரும் மறக்கக்கூடாது என்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது. இந்த பஸ்காவில் புளிப்பில்லா அப்பமும் கசப்பான கிரையும் உணவாக இருந்தது. இதற்கு புளிப்பில்லா அப்ப பண்டிகை என்கிற பெயரும் உண்டு. இந்த புளிப்பில்லா அப்பத்தை சிறுமையின் அப்பம் என்றும் உபாகமம் 16:3 சொல்லப்பட்டிருக்கிறது. இது கர்த்தர் செய்த நன்மையை நினைவு கூறும்படியாக கர்த்தருடைய சமூகத்தில் ஜனங்கள் தங்களை தாழ்த்தும்படியாகவும் தேவனால் நியமிக்கப்பட்ட பண்டிகை. பஸ்காவின் நாட்களில் புளிப்புள்ள அப்பம் புசிக்க கூடாது என்று வேதாகமம் கட்டளையிடுகிறது. உபாகமம் 16. பிரியமானவர்களே, அசனம் என்கிற வார்த்தைக்கு பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் இது விளக்கமாக இருந்தாலும் இன்று இது மக்கள் மத்தியிலும் மனதிலும் வேறு அர்த்தம் கொள்ளுகிற விதத்தில் அமைந்திருக்கிறது. எப்படி எனில், அசனம் என்றால் கடவுளுக்கு கொடுக்கிற உணவு என்றும் படைகள் என்றும் எண்ணம் கொண்டு பொருத்தனையோடும் நேர்ச்சை கடனாகவும் அநேகர் இதை செய்து வருகின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தேவ பிள்ளைகள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அநேக நூதன கிறிஸ்தவர்கள் எழும்பி தாங்கள் புதிதாக எதையோ கண்டுபிடித்து விட்டோம் என்று தங்களுடைய பெயர் புகழுக்காகவும் தங்களுடைய அறியாமையினாலும் வேதத்தின் மகத்துவங்களை அறியாமலும் பூர்வ நாட்களை மறந்தும் மக்களை பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகவும் அநேக சீர்கேடுகளை சபைகளுக்குள் கொண்டு வந்து சபையின் பரிசுத்தத்தை கெடுத்து விட்டார்கள். தேவ பிள்ளைகள் இவைகளில் கவனமாயிருந்து தங்களை காத்து கொண்டு பூர்வ நாட்களை நினைவு கூர்ந்து மயிலாடி சீர்திருத்த திருச்சபையில் நடத்தப்படுகிற பெரிய விருந்து கொழுமையானவைகளை அடித்து பெருமை வெளிப்படுத்துகிற ராஜபோஜனமாகிய அசனம் அல்ல. அது கர்த்தருடைய பிள்ளைகள் தாழ்மையோடு அனுசரிக்கும் சிறுமையின் அப்பமாகிய எளிமையான உணவு, அதாவது கர்த்தருடைய பந்தியை நினைவு கூறும்படியாக ஏற்படுத்தப்பட்ட விருந்து என்பதை அறிந்து தாழ்மையோடு அனுசரியுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.